இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி கிடைக்குமாக இருந்தால் அதனை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று வீரேந்திர சேவாக் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2015 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விலகிய பின்னர் 2017 ஆண்டு சேவாக் இந்திய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்தார். எனினும் அதன் போது அவர் தெரிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். போதைய நிலையில் மீண்டும் ஒருமுறை இந்திய தலைமை பயிற்சியாளராக கோரிக்கை விடுக்கப்பட்டால் அதனை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சேவாக் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனெனில் தமக்கு 14 மற்றும் 16 வயதுகளில் 2 மகன்மார் இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் கிரிக்கெட்டில் மிகவும் திறமையாக செயற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ள சேவாக் அவர்களின் வளர்ச்சியில் தமது பங்களிப்பு அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார். தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்றுக்கொண்டால் வருடத்தில் 2 மாதங்கள் மாத்திரமே அவர்களுடன் செலவிட வேண்டியிருக்கும். எனினும் IPL போட்டிகளில் பயிற்சியாளர் நிலையை தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறெனில் 2 மாதங்கள் மாத்திரமே அந்த போட்டிகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் ஏனைய 10 மாதங்களில் தமது வீடு தொடர்பாக கவனம் செலுத்த முடியும் என்றும் சேவாக் தெரிவித்திருக்கிறார்.